இப்போ கோல்டு பார்க்கும்போது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கும்போது கோல்டோட மொமெண்டம் கோல்டு மட்டும் கிடையாது. இப்போ நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி எந்த இண்டெக்ஸ் எடுத்தாலும் மார்க்கெட் வந்து அப்சைடு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்பயுமே கீழேயே அப்படியே போகாது, மேலே போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் கோல்டு பொறுத்தவரையும் ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல். அப்போ இதோட மொமெண்டம் வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ கோல்டு இந்த சார்ட்டை பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், ஒரே ராக்கெட் மாதிரி ஒரே ஸ்ட்ரைட்டில் மேலே போயிட்டு தான் இருக்காரு கோல்டு. அப்போ கோல்டோட ஒரு மொமெண்டம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கன்சாலிடேஷன் வந்து ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹியூஜ் ஒரு ரேலி வந்து கொடுத்துருக்கு. அப்போ திரும்பவும் இது வந்து நம்ம வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம். எப்பவுமே வந்து மார்க்கெட் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எங்கே வந்து கன்சாலிடேஷன் பண்ணுவாங்க, எங்கே வந்து ஆர்டர்ஸ் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் எங்கே ஃபார்ம் ஆகும்னா அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் தான் வந்து நம்மளுக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ திரும்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரேலி கொடுக்கறதுக்காக தான் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் தான் வந்து அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு 10 இயர்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மே ஆகலன்னு சொல்லி. 10 இயர்ஸ் பெர்ஃபார்ம் ஆகல. நீங்கள் எந்த ஸ்டாக் எடுத்தாலும் எப்போ வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம், இது வந்து ஒரு பேஸ் மாதிரி. இது எவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக அந்த பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மொமெண்டம் கொடுக்கும். அப்போ இந்த பேஸ் முடிச்சிட்டு அப்புறம் தான் இந்த மொமெண்டம் இது எந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபிபனாக்கி பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா 0.69 இது ஒரு கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம்.